அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போனால் நம்ம கனாக்காலம் சீரிஸோட 11வது எபிசோடு தாங்க. இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போனால் நம்மள்ட்ட சின்ன வயசில் வந்து தின்பண்டம் வாங்கி சாப்பிட எதுவும் காசு இல்லைனா, தின்பண்டம் வந்து எதுவுமே நம்ம வீட்டில் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்று ஏதாவது செடி கொடிகள் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை பறித்து சாப்பிடுவோம். அப்படி இல்லைனா வந்து வீட்டில் ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதை வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணி சாப்பிடுவோம்னா வந்து நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் எல்லாமே இப்போவும் சரி எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து ரேஷன் அரிசி தான் பயன்படுத்துவோம், ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அந்த ரேஷன் அரிசி எடுத்து அதை ஒரு வானலில் போட்டு வறுத்து கொஞ்சோண்டு உப்பு தண்ணி தெளித்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் அந்த ரேஷன் அரிசி வச்சு வறுத்து சாங்க சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க எப்படி வறுத்து சாப்பிட்லான்னு பார்க்கலாம். பற்றிக்கிச்சுங்களா சாரதி? எண்ணெய் ஊற்றினோடனே நல்லா பற்றிக்கிச்சு போல. பாருங்கள், அரிசி எடுத்தாச்சு. ஒரு அரைப்படி எடுத்துருக்கோம் அரிசி. என்னால் வந்து சாப்பிட யாருமே அதிகமாக இல்லை, யாரும் இங்கே இல்லை. பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. ஒரு அரைப்படி போதும் எங்கள் 2 பேர்த்துக்கு. நானும் பார்த்தாவும் தான் இருக்கும். அடுப்பத்தை வச்சுச்சா, அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போது வானலை வச்சு வானலை சூடானோடனே இது போட வேண்டியது தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. வானல் சுட்டு வச்சு அரிசியை போட்டுக்கலாம். இது பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது பேர் ஊதாங்கோல். ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா வந்து ரொம்ப வேகமாகவும் ஊதக்கூடாது, ரொம்ப பொறுமையாகவும் ஊதக்கூடாது. வேகமாக ஊதினாலும் எரியாது, பொறுமையாக ஊதினாலும் எரியாது. இது ஊதும்போது ரொம்ப சீராக ஊற்றணும். நான் அதில் சின்ன வயசில் வந்து இதை வச்சு ஊதும்போது ரொம்பவே கஷ்டப்படுவேன். ரொம்ப வேகமாக ஊதிடுவேன், இல்லை ரொம்ப பொறுமையாக ஊதிடுவேன். இது ஊதி ஊதி எனக்கு மூச்சே பிடிச்சிக்கும், ரொம்பவே வந்து சோர்ந்து போய்டும் இது ஊதி. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப வேகமாகவும் ஊதாதீங்க, மெதுவாகவும் ஊதாதீங்க, ரொம்ப சீராக ஊதுங்க, அப்போ தான் எரியும். சரி வாங்க. இது மாதிரி அரிசி போட்டால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டி விடலாம் வந்து ஒரு பக்கம் தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்குமே கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அரிசி போட்டுட்டா. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து இப்போ தான் போட்டோம், அதுக்குள்ளேயே பொரிஞ்சு வந்துருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடும். அனலை பொறுத்து அனலை வந்து சீராக வச்சுக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இல்லைனா வந்து தீஞ்சு போயிடும். சீராக வச்சு இது மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்து சரியாக இருக்கும். கிண்டி விட்றா, பொடிமா கிண்டி விடும். பொரிஞ்சு வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டோம்னா சரியாக வந்துடுங்க. சார் செடி விடாமல் கிண்டிட்டே இரு, எல்லாம் தீஞ்சு போயிடும். விடாமல் கிண்டிட்டே இரு. இப்போ வந்து எல்லாமே அரிசி எல்லாமே வந்து சமமாக வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். இப்போ எல்லாமே சமமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து வானல்லே கூட வச்சுக்கலாம். அப்படியே அடுப்பு மட்டும் இந்த குச்சியை மட்டும் ஈத்து அப்படியே வானல் வந்து அப்படியே அடுப்புலேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே இறக்கிடலாம். இறக்கிட்டு வந்து அந்த உப்பு தண்ணி தெளிச்சிக்கலாம். உப்பு தண்ணி தெளித்து அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க, ஆற வச்சு. அவ்வளோதாங்க. இது மாதிரி கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு சின்ன கிளாஸில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி போதும். இதுவே அதிகம்தான். அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு உப்பு தண்ணியை. அப்படியே கொஞ்சமாக விடுங்க, அதிகமாக விட்டுறாதீங்க. பார்த்துட்டு கூட தெளிச்சிக்கலாம். உப்பு மிச்சமாக அப்படியே சாப்பிட முடியாது. அரிசியெல்லாம் வறுத்தாச்சு, நல்லா வறுந்துருச்சுங்க. உப்பும் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தாங்க இருக்குது. நாங்கள் இது எப்படி சாப்பிட்றோம்னா உப்பு போட்டும் சாப்பிடுவோம், சில நேரத்தில் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம். ஆனால் வந்து பெரும்பாலான நேரத்தில் வந்து உப்பு தான் போடுவோம். ஏன்னா உப்பு தான் நல்லாயிருக்கும், சர்க்கரையை விட உப்பு தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நன்றி.